ஜங்ஷன் பிளேசஸில் வெயில் காலங்களில் நமக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டதுனால நம்ம மாநகராட்சி சாலையில் பொறுத்த வரைக்கும் 10 இடங்களில் போலீஸ் ஒப்புதலுடன் இந்த பணி முடிவடைந்துள்ளது. குறிப்பாக ஏன் இந்த பணிக்கான டிலே அப்படிங்கிற போது மற்ற இடங்களில் வைக்கிறது மாதிரி இல்லாமல் சென்னை கோஸ்டல் ஏரியா இருக்கிறதுனால, அதே மாதிரி பெரிய வாகனங்கள் போகிறதுனால ஒரு 5.5 மீட்டர் உயரமுள்ள மைல் ஸ்டீல் போட்டு அதற்கான ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ளாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை மேலேயும் நம்ம அவ்வளோ தூரம் துணியை போடும்போது எனி டைம் க்ரீன் சிக்னல் இருக்கும்போது அதை விழுந்துடக்கூடாது. விழுந்தால் க்ரீன் சிக்னல் இருக்கும், வாகன ஓட்டிக்கு பாதுகாப்பு இருக்காது என்று ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி பீப்புள் கருதினாங்கள். அது அனைத்தையும் இப்போ என்னோட கூட பொறியாளர் திரு சீஃப் இன்ஜினியர் ராஜேந்திரன் இருக்கார், அதே மாதிரி ஜாயிண்ட் கமிஷனர் ஒர்க்ஸ் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி தான் இதை போட்டிருக்கோம். இன்னொரு கேள்வி, அதே பகுதியில் நம்ம முடிந்தவரை நம்ம இங்கே பானை பயன்படுத்தி ஆனால் ஃபில்டர்டு வாட்டர் அந்த பானையில் அலங்கார பானைகளும் வச்சுருக்கோம். யாராவது அந்த நேரத்தில் தண்ணி குடிக்கணும் அருகிலேயே சென்னை மாநகராட்சி அதற்கான ஏற்பாடும் செஞ்சுருக்கேன். அடுத்த கேள்வி, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 34,000 தெரு இருக்குது. ஆனால் அதே இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பஸ் ரூட் ரோட்ஸு, முக்கியமான ஜங்ஷன், அதிக டிராஃபிக் வரக்கூடிய ஜங்ஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இது வெற்றிகரமாக ஒரு நாள் செயல்பட்டால் தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் எடுத்து செல்லப்படும். இன்னொரு எங்களோட பொறியாளர்கள் இந்த கன்சல்டேஷன் பண்ணும்பொழுது இது இவ்வளோ வெற்றிகரமாக வரும்பொழுது வரும் மழை காலங்களில் வரும்போது இதை சற்று மாற்றி அமைத்து ஃபைபர் மேலே போட்டு மழை காலங்களிலும் இத்தகைய இது அலங்கார என்ட்ரன்ஸ் போட்டு பண்ணுவதற்கான ஆயத்த பணிகளும் அங்கே தொடங்கியிருக்கார்கள். மற்ற இடத்துலையும் இது குறிப்பாக சில ஓட்டுநர்கள் ஹைவே சாலையிலையும் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஹைவேஸோட தொடர்பு கொடுத்து அவர்களால் போட முடிந்தால் அவர்களோட இணைந்து போடுவோம், இல்லை என்றால் NOC பெற்று அங்கேயும் போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்துருக்கோங்க. ஒவ்வொரு ஏரியா தகுந்த மாதிரிங்க வித்தோட ரோடு மாறும். பட் இது சராசரியாக ஒரு 3 லட்சம்லேருந்து 3.5 லட்சம் ஆறுது. இன்னொன்று கேள்வி கேட்டீங்க, மழைக்குள்ள இப்போ இந்த போர்ஸ் மாதிரி போட்டதுனால மழை தண்ணி தேங்கி ஒரு தார்பாலின் போட்டோம்னாக்கா அது தண்ணி தேங்கி இறங்குங்கிறதுனால போரஸ் துணியை தான் இப்போ போட்டிருக்கோம். ஆனால் மழை காலங்களில் வரும்போது ஒரு ஸ்லோப்போடு சேர்ந்து அதற்கான ஏற்பாடு தனியாக செய்யப்படும். தற்பொழுது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், அரசு இந்த வெயில் காலத்தில் சற்று 2 நாட்கள் மழை பெய்யறதுனால கொடுத்தால் கூட அடுத்த 28ஆம் தேதி வரைக்கும் இந்த தொடர்ந்து ஹீட் இருக்குது. பல்வேறு இடங்களில் ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால பல்வேறு முயற்சிகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி 199 இடங்களில் இந்த மாதிரி நாங்கள் குடிதண்ணிக்கான ஏற்பாடு தற்பொழுது ஈவன் நம்மளோட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் பயன்படுத்தி அவங்களும் வைக்கலாங்கிற பர்மிஷன் அந்த மாதிரி சில இடத்துலையும் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் 299 இடங்களில் மருத்துவ மேற்பார்வையில் ORSம் கொடுக்கக்கூடிய பணி செஞ்சுட்டுருக்கோம். இது வரைக்கும் 1,44,527 பேர் ORSையும் பயன்படுத்தியிருக்காங்க. இல்லை, வாகன ஓட்டிகள் ஏற்கனவே இதை வாட்ஸ்அப்லலாம் நிறைய சோஷியல் மீடியாவில் வரப்போ இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருந்தது. நம்ம சென்னையில் கொஞ்சம் டிலே பண்ணுறோம். நாங்கள் டிலே பண்ணுறதுக்கான ஒரே காரணம் காற்று அதிகமாக இருந்து சாதாரண டெம்பரரியாக நம்ம சவுக்குக்கிட்டேயோ இல்லையா இந்த மாதிரி போட்டோம், பேம்புவை வச்சு போட்டு விழுந்துட்டா ஆக்சிடெண்ட் ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் கொஞ்சம் இன்ஜினியர் சேஃப்டியோடு நம்ம இதை வெல்டு பண்ணி ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். எல்லா வாகன ஓட்டிகளும் வரவேற்கிறாங்க. குறிப்பாக இந்த பக்கத்துலேயே குடி தண்ணி வசதி வைக்கிறத இன்னும் சிறப்பாக ஈவன் இந்த ஆட்டோவில் உள்ளவங்க டக்குன்னு போய் வயசானவங்க அங்கே போய் குடிக்கிறதுக்கான வாய்ப்பு. இல்லை, இப்போ ஏற்கனவே சிலர் இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் போடுறதுங்க. பலர் வில்லிங்னஸ் நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே வில்லிங்னஸ் தெரிவித்திருக்காங்க. அதே நேரத்தில் இப்போ விளம்பரம் இல்லாமல் நம்ம NGOஸும் கட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் இதை சக்ஸஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்டலாக, ஏன்னா காவல்துறையோட ஒப்புதலும் தேவைப்படுது. காவல்துறையும் இதுக்கு முழு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. டெஃபினட்டாக படிப்படியாக யாராவது வில்லிங்காக இருந்தால் அவங்களோட சப்போர்ட்டும் இது டெஃபினட்டாக எடுக்கிறது. நியாயமான கருத்துங்க இது. ஏன்னா நம்ம இந்த 10 இடங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, பல இடங்களில் எல்லா சிக்னல் இங்கே குறிப்பாக ஆப்போசிட் ஹைவே சாலை
அங்கே அவங்களோடையும் பேசிட்டு அவங்களோட இணைந்தோ இல்லை அவங்கக்கிட்ட என்ஓசி பெற்று அங்கேயும் போடுவோம். டெஃபினட்டாக அவங்களோட கருத்து இப்போ நம்ம பைலட் பண்ணும்போது 10 இடம் பண்ணுறோங்க. பல மாநகராட்சியிலும் பைலட் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை தொடர்ந்து பைலட் மட்டும் இல்லாமல் ஆல் வெதர் சப்போர்ட் பண்ணக்கூடிய லெவலில் இதை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை. அதனால தான் நம்ம வந்து மெட்டல் ஸ்டீல் போட்டு இதை பண்ணியிருக்கோங்க. இல்லை, நாய்க்கடியை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்ட் கைட்லைன்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணியிருக்கோம். குறிப்பாக அர்பன் லோக்கல் பாடி ஆக்ட்லேயும் லைசன்ஸ் கட்டாயம் பெறணும். அதற்கான விழிப்புணர்வு பலர்கிட்ட இல்லை. ஸோ அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் கேம்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருந்தால் கூட அது ஒப்புதல் பெற்று கேம்ப்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் அதிகாரி லெவலில் இந்த கேம்ப்ஸ் எல்லாம் ஒரு ரொட்டீனாக நடக்கலாம். செகண்ட் வந்து ஆன்லைனில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நேற்றைய தினம் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, வயசானவங்க அவங்களுக்கு ஆன்லைன் அந்த மாதிரி டைமில் எங்களோட இந்த கண்ணம்மாப்பேட்டை போன்ற பல்வேறு இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த இடங்கள்லையும் தேவைக்கேற்ப நாங்கள் அடிஷ்னலாக இந்த ஃபெசிலிட்டிஸ் ஏற்கனவே நமக்கு லாய்ட்ஸ் காலனி, புளியாந்தோப், கண்ணம்மாப்பேட்டை போன்ற இடங்கள்லையும் இதற்கான வசதி பண்ணுறோம். அதே மாதிரி இந்த பர்த் கண்ட்ரோல் சென்டர்ஸ்லையும் அவங்களாலும் ஆன்லைன் பண்ண முடியலைன்னா நம்மளே என்டர் பண்ணி கொடுக்கறதுக்கான வசதி ஏற்படுத்துகிறோம். இன்னொன்று, ஏதாவது காரணத்தில் இதை தற்பொழுது தற்காலிகமாக நம்ம வந்து மேனுவலாக அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தலாம்னு சொல்லி கலந்தாலோசிச்சுருக்கோங்க. பட் பொதுமக்களோட இப்போ தொடர்ந்து இந்த கடியின் அடுத்து தொடர்ந்து இந்த வந்த வண்ணம் இந்த ரிப்போர்ட்ஸ் இருக்குது. இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் கைட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குங்க, இன்க்ளூடிங் வித் ரிகார்ட் டு மசில். நிறைய பேர் நாங்கள் ஏதோ குழப்பத்தில் அதை சொல்கிறோன்னு இல்லை, பலருக்கு அது தெரியாதுங்க. கேரளா மாநிலத்தில் நாயை அடித்து கொன்று போலில் தொங்க விட்டக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் கடுமையாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது இப்போவும் ஒரு கேஸ் உச்சநீதிமன்றத்தில் எனக்கு நினைவு கரெக்டாக இருந்தால் 24ஆம் தேதி ஹியரிங் போட்டு 8ஆம் தேதி ஒத்தி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும் பொழுது, ஆனால் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக நான் சொன்னேன், பொது அறிவுக்கு இணங்க நம்ம எல்லாரும் எங்களோட லீகல் பொசிஷன்ஸே சொல்லாமல், தட் இஸ் நான் சொல்கிறது மாநகராட்சிக்கு சில சட்டங்கள் இருக்குது, அதே மாதிரி ஆர்வலர்களுக்கு சில அனிமல் வெல்ஃபேர் போர்ட் கைட்லைன்ஸில் சுட்டி காட்டின மற்றும் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திலெல்லாம் வாதாடி இருக்குது. எல்லாருமே இறங்கி வரணும். நம்மளோட ஸ்டேட்டட் பொசிஷனே நான் சொல்லி இதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற கருத்துக்கு இணங்கி வந்து இது பொது பிரச்சனை. இப்போ ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு நிறைய பேர் கேட்டாங்க, எங்க ஒரு நாயை மட்டும் நாயே விடக்கூடாதுன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி தற்பொழுதுள்ள சட்டத்தில் அந்த அளவுக்கு நம்ம பிராணிகள் மேலே ஆப்போசிட்டாக நடவடிக்கைக்கு அதிகாரம் இல்லைங்கிறது தான் யதார்த்த உண்மை. அது தெரியாமல் நிறைய நம்ம எக்ஸ் போன்ற பைத்தளத்தில் ஏன் மாநகராட்சி தயங்கிறது, தூக்கி அப்புறப்படுத்துங்கிற வார்த்தைக்கு ரொம்ப கடுமையான நடவடிக்கை சொல்கிறாங்க. இப்பொழுது கூட பலர் பேர் கேட்குறாங்க, ஏன் அதை விடலை. ஒன்று 3ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து தெருவில் யாருக்குமே ஓனர்ஷிப் இல்லாத நாய்கள், இன்னொன்று கம்யூனிட்டியில் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சமுதாய நாய்கள், 3வது பெட் டாக்ஸ். அந்த பெட் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஓனரே தன்னோட நீ எடுக்கலைன்னா நான் அதை பாதுகாப்பாக எடுப்பேங்கிற போது 10 நாள் கண்காணிக்கணும். 10 நாள் கண்காணிப்பில் என்னோடய கெஸ்ட்டில் அந்த மதுரை அந்த ஜங்ஷனில் எக்ஸாக்ட் அட்ரஸ்ஸு டெய்லி எங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறாங்க. பொது சுகாதாரத்துறை கண்காணித்து வருகிறது. அதே நேரத்தில் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனுக்குள்ளே நாய்கள் இருக்குது. அதுவும் நான் ஓனர்ஸ்ட்டை என்ன சொல்கிறேன்னா, எல்லாரோட கருத்தும் நாய்களை குறை சொல்வதோட ஓனர்ஸ் அதை அதை வளர்ப்பவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும். வி ஷுட் நாட் பி பேட் ஓனர்ஸ். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் கூட அந்த பெட் அனிமல்ஸ் மட்டும் இல்லை, ஸ்ட்ரே டாக்ஸ் மேலே கடுமையாக கல்லடிக்கும் நிகழ்வு, துரத்தும் நிகழ்வுலாம் நடக்குது. அதனால நாங்கள் தொடர்ந்து இந்த கருத்தடை மட்டும்தான் தற்பொழுது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில் தான், சென்னையில் தான் தொடங்கிது 1995. அதை மட்டும் பின்பற்ற வேண்டியிருக்கு. அதே நேரத்தில் இதை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத இந்த நபர்களோட நாய்கள் அனிமல் வெல்ஃபேர் கைட்லைன் படி நடவடிக்கை அவர்கள் மேலே, ஓனர்ஸ் மேலே சட்டப்படியான நடவடிக்கை அனிமல் வெல்ஃபேர் கைட்லைன் படி பிராணிகள் மேலே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.